வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம what is an identifier, what is a constant, what is a variable அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ போன வீடியோல நம்ம what are character setsனா என்ன Cல, what are keywords in C, what are the data types available in C அதெல்லாம் நம்ம பார்த்தோம். So in this session la nama paaka podu identifier, constant, variables. First identifier na enanga? Identifier na onnume illanga, name. Identifier is name, is a name. Okay, and the name yaarukku kudukom? Given to objects, given to entities. Entities na enna? Such as variables, arrays, function, pointers, structure, union and labels. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்களேன். நம்ம வீட்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? என்டிட்டிஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். உங்க வீட்ல என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே திங்க் பண்ணுவோம். ஹால்ல வந்து சோஃபாஸ் இருக்கு. அப்புறம் டிராயிங் ரூம்ல வந்து ஓகே ஒரு டெலிவிஷன் இருக்கு, ஃபேன் இருக்கு. டைனிங் ஹால்ல வந்து டைனிங் டேபிள் இருக்கு, சேர்ஸ் இருக்கு. கிச்சன்ல கேஸ் ஸ்டவ் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. கடகடன்னு ஆப்ஜெக்ட்ஸ் நேம் சொல்ல ஆரம்பிச்சிடுறோமா, என்டிட்டிஸ். ஸோ அது எல்லாமே என்னது, நேம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க சீலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குங்க. அந்த என்டிட்டிஸ் வேற எதுவும் ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட், வேரியபிள், நேம், சாரி constant, variable, arrays, function, pointer, structure, union, labels இது எல்லாமே என்னது அப்படின்னா entities. இந்த entities-க்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிடுறேன், நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன். அப்ப அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த நேம்ஸ் தான், அந்த நேம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐடென்டிஃபையர். இப்போ ஃபேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மிக்ஸின்னு சொல்றோம், கிரைண்டர் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நான் இங்க வந்து ஒரு என்டிட்டி இருக்கு அப்படின்னா வேரியபிள் ஒரு என்டிட்டி, அரே ஒரு என்டிட்டி, ஃபங்க்ஷன் ஒரு என்டிட்டி அப்படின்னா ஒன்னுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். சோ அந்த நேமை வந்து நான் கொடுக்கிறதுக்கு என்ன நேம் அது நேம் என்ன, அந்த நேம்க்கு என்ன பேர் அப்படின்னா ஐடென்டிஃபையர். So identifiers are name given to entities such as variables, arrays, function, pointers, structure, union and labels. அவ்வளவுதாங்க. சரி, இந்த ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்கிறேன், அப்ப நேம் வைக்கணும்னா என்ன மாதிரியா நேம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஐடென்டிஃபையர்ஸ் அது நேம்ஸ் சொல்லியாச்சு. they are created with a combination of letters, digits and underscore. அவ்வளவுதாங்க. characters யூஸ் பண்ணிக்கலாம், alphabets யூஸ் பண்ணிக்கலாம். with a combination of alphabet, digit and underscore. ஆனா identifier must start with either underscore or alphabet. so ஒண்ணு alphabetலயோ இல்லனா underscoreல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து identifiers are case sensitive. identifiers வந்து case sensitive. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் வாங்கிக்கணும், அப்போ ஒரு வேரியபிள் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணுங்க. அப்போ int num அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்க போறேன், int num. இல்லைங்க நான் ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கணும், அப்போ int num1, num2, int num1, num2. அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். சோ அப்போ இந்த வேரியபிள் நேம் வந்து must be meaningful. ரெண்டு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்க போகும்போது num1, num2. அப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். num1 அப்படின்னா ஓகே நம்பர் 1, அடுத்து num2 நம்பர் 2. சோ அந்த மாதிரி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாதிரி இருக்கணும். சோ the identifiers should be meaningful. அப்போ ஐடென்டிஃபையர்னா ஒண்ணுமே இல்லைங்க, நேம். ஐடென்டிஃபையர் is a name which is given to entities such as variable, function, pointer, arrays, structure, union and labels. So identifier name, identifier name சொல்லிட்டோம். So identifiers are created with the combination of alphabet,
digit and underscore, but it must start with either underscore or alphabet. அடுத்து identifier the case sensitive. இதுதாங்க rules to create an identifier. ஒரு identifier create பண்றதுக்கு ரூல்ஸ்னா இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன? வாட் இஸ் a constant? வெரி சிம்பிள்ங்க. கான்ஸ்டன்ட்னா என்ன? நிலையான. சோ கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ கான்ஸ்டன்ட் இஸ் an entity whose value never change. Constant is an entity whose value never change. ரொம்ப சிம்பிள். Constant is an entity whose value never change. நம்ம லைஃப்ல நிறைய கான்ஸ்டன்ட் இருக்குங்க. நம்ம லைஃப்ல நிறைய கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட வெயிட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது 3 கிலோ, அப்போ வந்து 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி ஓகே கூடுது. இப்போ நான் வந்து 75 kgs இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னோட டேட் ஆஃப் பர்த் மாறுமா? அது எனக்கு கான்ஸ்டன்ட் இல்லையா? அதே மாதிரி பாருங்க. ஓகே இப்போ கலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மில்கோட கலர் ஒயிட் கான்ஸ்டன்ட், பிளட்னா அதோட கலர் என்ன? ரெட் கான்ஸ்டன்ட். இப்போ பிளட் குரூப்ஸ் அப்படின்னு பாருங்க. அப்போ ஏ ஓ. சோ ஏ ஓ அப்படிங்கிறது கேரக்டர் கான்ஸ்டன்ட். இப்போ கலர்ஸ் ஒயிட் ரெட் அது வந்து என்னது? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். சோ நம்ம ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ பிளட் குரூப், இப்போ ஏ ஓ பி. சோ இது வந்து என்னது? கேரக்டர் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கலர்ஸ், இப்போ மில்கோட கலர் ஒயிட், பிளட்னா எல்லாருக்குமே ரெட் தான் கான்ஸ்டன்ட். அப்போ அது வந்து என்னது? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து கண்ணுனா 2 கண்ணு இல்லையா? ஒரு மூக்கு ஒரு வாய் 2 காது, நம்பர்ஸ்ல 2 1 அதெல்லாம் என்னது? கான்ஸ்டன்ட் இல்லையா? பை வேல்யூ என்ன? 3.14 அது என்ன கான்ஸ்டன்ட்? ரியல் கான்ஸ்டன்ட். நம்பர்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட். சோ அந்த மாதிரி தாங்க இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து என்னன்னா an entity whose value never change. இதுல 2 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குங்க C ஐ பொறுத்த வரைக்கும். according to C there are 2 types of constant. primary constant, secondary constant. So the primary constantல integer constant, real constant, character constant, string constant, backslash character constant. क्या? integer constant, real constant, character constant, string constant, backslash character constant அப்படின்னு constants இருக்குது. secondary constant as usual நம்ம பார்க்குற மாதிரி தான் array, struct, union, pointer, enum இதெல்லாம் என்னன்னா secondary constant. so constant னா மறக்காதீங்க is an entity whose value never change. அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாம இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல பிரைமரி கான்ஸ்டன்ட் அது என்னன்னு நம்ம ரியல் லைஃப்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் இல்லையா? சோ அடுத்து என்னதுன்னா enumerated constant. so enumerated constantனா என்னன்னா nothing but collection of constant values. enumerated constant என்னன்னா is collection of constant values with user defined namesங்க. இப்போ நம்மளே நேம்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துடலாம். அது ஒவ்வொரு each name is treated as a value. so enumerated data type is collection of values with user defined names. அது ஓகே. இந்த enumerated data type அந்த கான்ஸ்டன்ட் enumerated constant வந்து நான் கிரியேட் பண்றதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா enum. so enum keyword is used to create enumerated values. so இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்க பாருங்க enum color. so braces குள்ள opening curly braces closing curly braces குள்ள நான் என்ன நேம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். so எக்ஸாம்பிளுக்கு கலர்னா நான் கலர் நேம்ஸ் எல்லாம் கொடுக்கிறேன் white, black, green, red, blue. அடுத்து பாருங்க enum days. braces குள்ள Sunday, Monday, Wednesday, Tuesday, Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday அந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். so the enumerated values வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற values இருக்கு இல்லையா? they are internally treated as integer. the enumerated constants are internally treated as integers because the first value of the list is
0. the first name இருக்கு இல்லையா, the first name in the list அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 0. இப்போ அந்த 0ங்க வேல்யூ மாத்த முடியுமா? முடியுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நான் சண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 1 2 3 4னு போகும். அப்போ மண்டேக்கு வேல்யூ என்ன 2. இப்போ அதே ப்ரீவியஸ் உள்ள பாருங்க, கலர்ல ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட்க்கு என்ன வேல்யூ இருக்கும்னா 0, பிளாக்குக்கு 1 இருக்கு. ஸோ நான் என்னோட ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் நான் வந்து ஒயிட்னு யூஸ் பண்றேனோ அதுக்கெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் ஆகும்னா 0ன்னு ரெப்ரசென்ட் ஆகும். பிளாக்னு நான் என்னோட ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் நான் பிளாக் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் ஆகும்? 1ன்னு ரெப்ரசென்ட் ஆகும். அதே சண்டேன்னு நான் என்னோட ப்ரோக்ராம்ல சன் அப்படின்னு எங்கெல்லாம் நான் யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் 1ன்னு ரெப்ரசென்ட் ஆகும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. So enumerated constant அப்படிங்கிறது என்னன்னா collection of constant values with user defined names. அவ்வளவுதான். And the value of the first name in the list is 0. மறக்காதீங்க. அந்த first value 0ல ஸ்டார்ட் ஆகுது பை டிஃபால்ட்டா. நம்ம அந்த வேல்யூ மாத்திக்க முடியுமானா கண்டிப்பா மாத்திக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஈனம் கலர் white is equal to 200 அப்படின்னு கொடுத்தேன்னா அடுத்து பிளாக்கு என்ன இருக்கும்? 201, ரெட்டுக்கு 202, கிரீனுக்கு 203, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த கான்ஸ்டன்ட் நேமை நான் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் அதுக்கு என்ன வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அந்த வேல்யூ ரெப்ரசென்ட் ஆகும். அவ்வளவுதான். அடுத்து பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்கு. பேக்ஸ்லாஷ் ஃபாலோட் பை எ கேரக்டர், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட் has a special meaning, it takes a special action. அவ்வளவுதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் preceded with backslash is called backslash character constant. Normally we are using this backslash character constant in the standard output function printf. So the standard output function printf இருக்கு இல்லையா, அதுல தாங்க நம்ம இந்த backslash character constant யூஸ் பண்ணுவோம். என்னென்ன backslash character constant இருக்கு அப்படின்னா /a /b/n/r/t/v /single quotes /double quotes /0. /0னா null. இப்போ /a அப்படின்னா ஒரு பெல் சவுண்ட் கொடுக்கணும். இப்போ /b அப்படின்னா பேக் ஸ்பேஸ்க்கு, /n அப்படின்னா நியூ லைன்ல டிஸ்ப்ளே பண்ணணும், /r னா கேரேஜ் ரிட்டர்ன், /t னா ஒன் டேப், ஒரு டேப் தள்ளி, /b னா வெர்டிகல் டேப். இப்போ எனக்கு சிங்கிள் கோட்ஸே டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா /single quotes, டபுள் கோட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும் /double quotes, ஸ்லாஷ்லயே டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினா டபுள் ஸ்லாஷ், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது நாம டீடைலா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள். சோ வேரியபிள் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணாம ப்ரோக்ராம் எழுதுவோமானா மேக்ஸிமம் மாட்டோங்க. வேரியபிள் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். So what is a variable அப்படினா variable is an entity whose value can be modifiable. இப்போ கான்ஸ்டன்ட்க்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம். கான்ஸ்டன்ட் இஸ் an entity whose value never change. கான்ஸ்டன்ட் இஸ் an entity whose value never change அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானா? சோ அதே மாதிரி வேரியபிள்னா என்னன்னா வேரியபிள் இஸ் an entity, just opposite. வேரியபிள் இஸ் an entity whose value can be modifiable. Variables are used to store and manipulate data during the execution of the program. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும், டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா மேனிபுலேட் பண்றேன் அப்படின்னாலே நான் எதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா வேரியபிளை யூஸ் பண்ணிப்பேன். இந்த டேட்டாவை மாடிஃபை பண்றேன், அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நான் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவேன். So variables are used to store and manipulate data during the execution of the program. So the variable permanent ஆ இருக்குமாங்க? இல்ல. The data in the variable is temporary. So once the program's execution comes to end, once the program's execution is over,
the data in the variable will be lost. அது இருக்காது, கிடைக்காது. அது மாதிரி variable is a name used to locate memory where the data is actually stored. அவ்வளவுதாங்க, இதாங்க வேரியபிளுக்கு டெஃபினிஷன் இதுதான். So variable னா என்ன? is an entity whose value can be modified. The value in the variable is temporary. The variables are used to store and manipulate data during the execution of the program. So இந்த variable எப்படி create பண்றது? How to create a variable? Variable எப்படி create பண்றது? With the help of the data type, because data type determines the size and type of the data. அப்படிதானா? So அந்த data type வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், variable create பண்ணுவோம். இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு நம்பர், ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு இன்டிஜரை நான் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சொல்றேன், int data type சொல்றேன். அப்ப intனா என்ன அர்த்தம், integer ஸ்டோர் பண்ணிக்கலாம், 2 bytes of integer ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 byteல maximum 2 bytesல ஒரு integer ஸ்டோர் பண்ணிக்கலாம். int என்ன ஐடென்டிஃபையர், என்ன நேம், வேரியபிள் நேம் கொடுக்க, int num is equal to 10. equal ங்கிறது அசைன்மென்ட் ஆபரேட்டர், அந்த ஆபரேட்டர்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ int num equal to 10 முடிச்சது. அப்போ உங்களுக்கு 2 bytes மெமரி கிரியேட் ஆகும். அந்த மெமரிக்கு தான் நம்ம நேம் கொடுத்திருக்கோம். என்ன நேம் கொடுத்திருக்கோம், num. அதுல என்ன, அந்த 2 bytes மெமரியில நம்ம இப்ப என்ன வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், 10. அப்ப அந்த மெமரிக்கு அட்ரஸ் உண்டுலாங்க, கண்டிப்பா உண்டு. இப்போ இதுல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டுருக்க பாருங்க, -26 அது வந்து அட்ரஸ். இப்போ அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியுமா, முடியும். நான் அடுத்த வீடியோல இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த நம்ம வேரியபிளோட அட்ரஸ், நம்ம வேரியபிளுக்கு 2 bytes கிரியேட் ஆயிருக்கு, அதோட அட்ரஸ் கூட நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ வேரியபிள் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்னா data type, because data type determines the type and size of data what you are going to store in the variable. So அதனால நான் என்ன சொல்றேன், int num. இப்போ char c, float f, இந்த மாதிரி நம்ம எவ்வளவு variables create பண்ணிக்கலாம். It depends upon the type. என்ன type of value, what type of value you are going to manipulate, or what type of value you are going to process. Based on the requirement of your program, you can create variables with the help of the data type. For data type followed by variable name. அவ்வளவுதாங்க. So நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, can I create a constant variable? அதாவது வேரியபிள்னாலே அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இல்லங்க நான் வேரியபிள் வச்சுக்கிறேன், பட் ஆனா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக கூடாது. During the execution of the program, the value should not be changed, but I need a variable. அப்படினா அது பண்ண முடியுமா, அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ண முடியுமா? Yes, I can create constant variable with the help of the keyword called const. Constant ஒரு keyword இருக்கு இல்லையா? So இப்போ நான் const int pi is equal to 3.14 அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், இந்த pi வேல்யூ என்னோட ப்ரோக்ராம்ல எங்கேயுமே மாற்ற முடியாது, மாறாது. So constant variables can be created with the help of const keyword whose value cannot be changed during the execution of the program. So far பாருங்க, நம்ம வந்து இந்த C ல வந்து பாத்தீங்கன்னா character setனா என்ன, என்னென்ன character set இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன keywords இருக்கு, அடுத்து என்னென்ன data types இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம். இனிமே வர்றது வந்து நம்ம ப்ரோக்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.